ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு 6.1 6.8 வரைக்கும் இல்லை 8 சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன, சைன் தீட்டா ஃபார்முலா என்ன, கொசிகன் தீட்டா ஃபார்முலா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா சைடு ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு இந்த சம் நம்ம போட போறோம். அங்கே பார்க்கலாம். ஆக்சுவலா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ப்ரூவ் தட் சொல்லிட்டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, tan தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ப்ரூவ் பண்ணி தான் நம்மளுக்கு ஈக்குவல் டு 1, அதாவது ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, tan theta plus cot theta. ஓகேங்களா? இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஈக்குவல் டு, இப்போ கொசிகன் தீட்டாவோட ஃபார்முலா வந்து சைடில் டிஸ்பிளே ஆகும். கொசிகன் தீட்டா என்னன்னா 1/sin தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 1/cos தீட்டா மைனஸ் காஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டர்ன் தீட்டா இருக்கு இல்லையா, டர்ன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை ஆச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இது கிராஸ் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி வரும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டும் நான் மல்டிப்ளை பண்றேன். சைன் தீட்டா காஸ் தீட்டாவா எனக்கு வந்துடும் ஆன்சர். மேல உள்ளதை நான் மல்டிப்ளை பண்றேன். எப்படி மல்டிப்ளை பண்றேன்னா 1 காஸ் ஸ்கொயர் தீட்டானா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நான் ஒன்னால மல்டிப்ளை பண்றேன், மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இதுதான் எனக்கு. இதை வந்து இந்த ரெண்டு டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஆன்சர் வரும் எனக்கு. இது ஒரு டேர்மா நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா எனக்கு 1 கிடைக்கும். அது ஃபார்முலா சைடில் டிஸ்பிளே ஆகும்லே, அதில் பாருங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்க ஒரு சைன் தீட்டா காஸ் தீட்டா நல்ல மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்ப பாருங்க, இந்த டேர்ம் வந்து ஒன்னால மல்டிப்ளை பண்ணாலும் அதே டேர்ம் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதை எப்படி நான் சிம்பிளிஃபை பண்றேன்னா 1 மைனஸ் நான் காமனா எடுத்தா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்ப பாருங்க, இந்த டேர்ம் எப்படி ஆகும்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஏன் அது 1 சொல்லிட்டு காமிக்கும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம பார்த்தோம் 1 சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் 1 தான். இப்ப பாருங்க, 4 + 5 9 தான், 9 + 4 9 தான், சாரி 5 + 4 9 தான். ஸோ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேம் ஆன்சர் தான். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் 1 தான், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் 1 தான். இப்போ 1 - 1 0. நெக்ஸ்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் கெட் கேன்சல். அப்பனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா இங்க என்ன இருக்கு 1 - 1 0. இதே நான் கிராஸ் பண்றேன். அப்ப கிராஸ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ என்னோட ஆன்சர் வந்து 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்னன்னா 1 சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரூவ்ட்.
ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.10 prove that sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a equal to 2 cosecant a. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்னன்னா 2 cosecant a. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது இப்போ நம்ம பார்ப்போம். sin a divided by 1 plus cosecant a plus sin a 1 minus cos a. சாரி cos, ஆக்சுவலா இது வந்து cos சொல்லுவாங்க, இதுதான் cosecant சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க கிராஸ் ப்ராடக்ட் நான் வந்து பண்றேன். இப்ப கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது sin a வந்து இதை வச்சு நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். sin a இந்த டேர்ம் நம்ம எடுக்கணும், ரெண்டு டேர்மும் கிராஸ் ப்ராடக்ட் நான் பண்றேன். ஸோ sin a 1 minus cos a plus sin a 1 plus cos a divided by 1 plus cos a 1 minus cos a equal to sin a நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன், 1 ஓட மல்டிப்ளை பண்ணா sin a minus sin a மல்டிப்ளை பண்ணா sin a cos a. நெக்ஸ்ட் பிளஸ் நான் போட்டுக்கிறேன், sin a வந்து 1 ஓட மல்டிப்ளை பண்றேன், ஸோ sin a இத cos ஓட மல்டிப்ளை பண்றேன் பிளஸ் cos a divided by இந்த டேர்ம் எனக்கு எப்படி மாறும்னா 1 minus cos square a வா எனக்கு மாறும். 1 plus cos a 1 minus cos a, ஆக்சுவலா இது என்ன ஃபார்முலானா a plus b a minus b. அந்த ஃபார்முலா எப்படி வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 1, நான் ஸ்கொயர் போல a ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா b ஓட வேல்யூ என்ன cos. ஸோ cos a வந்து ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் a அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் sin a cos a, இங்க வந்து எப்படி இருக்குன்னா sin a பிளஸ் cos a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து இஸ் கெட் கேன்சல். sin a cos a sin a cos a, ஸோ வந்து இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, ஸோ கெட் கேன்சல். நம்ம கேன்சல் பண்ணிட்டா sin a பிளஸ் sin a இருக்கும். ஸோ 2 sin a divided by 1 minus cos square a நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா sin square a வா சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படி ஆகும்னா sin square a plus cos square a equal to 1. நமக்கு sin நம்மளுக்கு இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா 1 minus cos square a இருக்கு. sin இப்ப sin square a equal to 1 minus cos square a. ஓகேங்களா? ஸோ sin square a எப்படி இந்த டேர்ம் வந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் sin square a sin a நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 sin a சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க இந்த டேர்ம் எப்படி ஆகும்னா 2 into 1 by sin a தான் இந்த டேர்ம். ஓகேங்களா? இது இந்த டேர்ம் நான் இப்படி பிரிச்சிருக்கேன். ஆக்சுவலா 2 வரும், 1 by sin a எப்படின்னா இது சைட்ல பாருங்க அந்த இமேஜ் 1 by sin a என்ன வரும்னா cosecant a வா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். and proved. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம்பிள் 6.12 prove that tan square a minus tan square b equal to sin square a minus sin square b divided by cos square a cos square b. லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன நம்மளுக்குன்னா tan a tan square a minus tan square b equal to இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா tan square a எப்படின்னா sin square a divided by cos square a வா கன்வெர்ட் ஆகும் மைனஸ் sin tan square b எப்படி கன்வெர்ட் ஆகும்னா sin square b divided by cos square b அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க sin square a divided by cos square a நான் வந்து இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா sin square a, இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனா sin square a cos square b கிடைக்கும் மைனஸ் இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா sin square b cos square a. நெக்ஸ்ட் பாருங்க டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன் cos square a cos square b இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க sin square a இந்த டேர்ம் எப்படி மாறும்னா 1 minus sin
ஸ்கொயர் பியா மாறும். ஸோ லாஸ்ட் சம்ல நான் சொல்லி காட்டிருப்பேன் இதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ் ஸ்கொயர் பிக்கு வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லியிருக்கலாம். இது எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவா எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ பாருங்க, இது நான் இதை மல்டிப்ளை பண்றேன். ஒன்னோட நான் மல்டிப்ளை பண்ணேன்னா சைன் ஸ்கொயர் ஏவா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் நான் இதை இதோட மல்டிப்ளை பண்றேன் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட் சைன் ஸ்கொயர் பியை நான் ஒன்னோட மல்டிப்ளை பண்றேன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி நான் இதை இதோட மல்டிப்ளை பண்றேன் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி மைனஸ் மைனஸ் பிளஸ் cos square a cos square b. So minus sin square a sin square b sin square a sin square b minus இங்க plus வந்திருக்கு get cancel. So நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா sin square a minus sin square b divided by cos square a cos square b. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. கொடுத்திருக்க ஆன்சர் படி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. So hence proved. உங்களுக்கு இந்த சம் புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இது இம்பார்ட்டன்ட் சம். இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல 2 மார்க்ஸ்லயும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ வந்து ரிப்பீட்டடா இதை போட்டு பாருங்க. இது புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ண வந்து ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலா நான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம் வந்து ட்ரை பண்றேன்னா இதுல நிறைய வந்து ஸ்கிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம் அடுத்து இந்த டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நடுவில் இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் சம் போடுறேன். அது இல்லாம மட்டும் எக்ஸாம்பிள் சம் தான் மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. எக்ஸைஸ் சம் காட்டணும், எக்ஸாம்பிள் சம்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அதனால தான் எக்ஸாம்பிள் சம் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காக்க உங்க டீச்சர்ஸும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்க 1 சம் இல்லை 2 சம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் எல்லா சம்ஸும் வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ எது ரொம்ப முக்கியமோ அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதை ரிப்பீட்டடா நீங்க போட்டு பார்த்தாலே போதும், உங்களால வந்து சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 6.15ல ஷோ தட். அதாவது நம்ம இத்தனை சம்ஸ் வந்து ப்ரூவ் தட் தான் பார்த்துப்போம். ப்ரூவ் தட்னா என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஷோ தட் அப்படின்னா என்னன்னா 2 ஆன்சரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரெண்டுமே ஈக்குவலான்னு நம்ம பார்க்கணும். இதனுடைய வேல்யூ ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் ஷோ தட். பாருங்க, நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவலா பார்க்கறது தான் இந்த ஷோ தட். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்து அதை நான் ப்ரூவ் பண்ண போறேன். 1 plus tan square a divided by 1 plus cot square a equal to 1 plus tan square a divided by 1 plus cot square a இப்படி எனக்கு எப்படி மாறும்னா 1 by tan square a வா எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஏன் cot a வந்து 1 by tan a வா மாறுதுன்னா சைடில் இமேஜஸ் கொடுத்துருக்கல, அந்த இமேஜ்ல பாருங்க காட்டோடைய காட் தீட்டாவுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. காட் தீட்டாவுடைய ஃபார்முலா 1 by tan தீட்டா. இங்க காட் ஸ்கொயர் ஏ இருக்கனால 1 by tan ஸ்கொயர் ஏன்னு சொல்லிட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டேர்ம் வந்து எப்படி மாறணும் புக்ல வந்து இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து ஸ்கிப் பண்ணி போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, 1 plus tan ஸ்கொயர் ஏ நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். Tan square a plus 1 divided by tan square a equal to 1 plus tan square a divided by 1 சொல்லி நான் எடுத்துட்டு இன்ட்டு இதை வந்து மேலே போகும் பொழுது, அதாவது டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும் பொழுது tan square a வந்து மேலே போயிடும். tan square a divided by tan ஸ்கொயர் ஏ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ கெட் கேன்சல் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா டேர்ன் ஸ்கொயர் ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டேர்ம் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடா 1 minus tan a 1 minus cot a whole square equal to 1 minus tan a divided by 1 minus 1 by tan a whole
ஸ்கொயர் இருக்கு. ஸோ அது மறக்காம எழுதிக்கோங்க, ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் எப்படி மாறும்னா இதே மாதிரி இதே ப்ராப்ளம் இந்த டேர்மும் 1 மைனஸ் டேர்ன் ஏ டிவைடட் பை இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன், டேர்ன் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை டேர்ன் ஏ. நெக்ஸ்ட் வந்து எப்படி மாறும்னா 1 மைனஸ் டேர்ன் ஏ டிவைடட் பை 1, இந்த டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷனா மாறும் பொழுது டேர்ன் ஏ மேல வந்துடும், டிவைடட் பை டேர்ன் ஏ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றதுன்னா டேர்முக்கு அடுத்த டேர்ம் பாருங்க. இப்ப டேர்ன் ஏ மைனஸ் 1 இருக்கு, இங்க 1 மைனஸ் டேர்ன் ஏ இருக்கு. இது ரெண்டுமே வந்து நம்மளால கட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த டேர்ம் வந்து நான் வந்து காமனா வெளியே எடுக்கிறேன்னா மைனஸ் வந்து நான் காமனா வெளியே எடுத்தேன்னா 1 கிடைக்கும், மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு டேர்ன் ஏ எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்து எனக்கு எப்படி மாறும்னா இந்த டேர்மா மாறும், மைனஸ் 1 மைனஸ் டேர்ன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இந்த டேர்மும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா டேர்ன் ஏ டிவைடட் பை மைனஸ் 1, அதாவது மைனஸ் டேர்ன் ஏ சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஆனா இங்க வந்து நான் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்கொயர். ஸோ ஹோல் டேர்ம் எனக்கு ஸ்கொயர், இங்கேயும் எனக்கு ஸ்கொயர் கிடைச்சா இதனுடைய வேல்யூ எனக்கு எப்படி கிடைக்கும்னா ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப மைனஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணா பிளஸ்ஸா தான் மாறும், டேர்ன் ஏ ஸ்கொயர் பண்ணா டேர்ன் ஸ்கொயர் ஏவா மாறிடும். ஸோ ரெண்டோடைய ஆன்சரும் பாருங்க எனக்கு சேம் ஆன்சர். ஸோ வந்து நம்ம இந்த சம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, LHS ஈக்குவல் டு RHS, அதாவது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. உங்களுக்கு இந்த சம்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.